ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் வந்து திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்டார் விக்ரம். சொல்லுங்க ஐயா, இந்த மாதிரி அவங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மேற்பார்வை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தலைக்கிட்ட போய் அவங்கள வந்து ஜெயில் அடைங்க கண்டிப்பாயா அப்படின்ட்டு. இப்போ பாரு நான் என்ன பண்ணணும்னு ஒரு சபதம் எடுத்தார். அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படியே ஹீரோ மாதிரி, என்ன ஏமாத்தணும்னு பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களை வேலை செய்ய விடாமல் பண்ண உள்ளே அனுப்புகிறேன் நான் பாரு அப்படின்னார். சரி, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் இந்த சம்பவம் யாருக்குன்னா விக்ரமுக்கு தான். அவர் நினச்சாரு சாண்ட்ராவையும் வந்துட்டு திவ்யாவையும் போட்டு கலாய்ச்சிடணும், இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு செய்கிறாங்க பாருங்கள். இந்த மனுஷன் பாவம் ஒரு பக்கமும் வந்துட்டு அந்த சேரில் போய் மூட்டை மாதிரி உட்காந்துக்கிறாரு. பாவமாக இருக்குது, முடியல அவருக்கு. அந்த உடம்பை வச்சுட்டு எந்திரிக்கணும் உட்காரணும். அவங்க அட்டகாசம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா பெட்ரூமில் ஃபுல்லாக உட்காந்து பெருக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே இருக்கார். திடீர்னு பார்த்தா வராண்டாக்கு வந்தாங்க. இவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போனார். அவர் இல்லை, விக்ரம் இல்லை. விக்ரம் இருந்தாலும் நம்ம வேலை செய்யணும், மேற்பார்வையாளர் தான் இல்லைல்ல, அப்போவா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. ஆனால் பாவிகளா, ஒரு மனுஷனை இப்படியே அக்கப்போர் பண்ணுறதுன்ற மாதிரி. திரும்ப ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தார். உடனே வந்துட்டார். நாங்கள் பெருக்குறோம் அப்படின்ற மாதிரி பெருக்கி அவர் இப்படி பாரு. திடீர்னு பார்த்தா கானா பாக்ஸ் ஆரம்பிக்க போதும் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தலை ரூம்குள்ளே போய் படுத்துட்டாங்க. இவர் எங்கடா அது அப்ரண்டிஸில் காணமேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. பார்த்தா அங்கே இருக்காங்க. அங்கே ஒரு கார்னரில் ஒரு சின்ன சோஃபா இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே அவங்க சிரிச்சுட்டு அப்படியே பெருக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே அப்புறமா வந்து சொல்கிறாரு, இந்த ரூம் க்ளீனாக தானமா இருக்குது, இங்கே ஏமா பெருக்கு, நாங்கள் இருந்தாலும் பெருக்குவோம் அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம். இவர் வந்துட்டு அவங்கள கலாய்க்கணும்னு நினச்சி கடைசியில் பார்த்தா அவங்க இவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ஹாலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டார், முடியல அவருக்கு. கூப்பிட்டு பார்த்தாரு. அவங்க எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிட்டாங்க கேட்டு, பிக் பாஸ்கில் கேட்டு. இப்போ இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க யார் வேணாம், ஏன்னா அண்ணன் இல்லை. அப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களா? அது வரைக்கும் எங்கள் அண்ணன் முழிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் முழிக்க சொல்லம்மா, சாண்ட்ரா சொல்கிறாங்க. நாங்கள் முழிக்க சொல்லம்மா, நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் அவர் முழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதான் எங்களை பார்க்க சொல்லியிருக்காரு பிக் பாஸ். அது அவரோட விருப்பம். நாங்கள் வந்து இதெல்லாம் பெருக்கணும், மேலே இருக்கிற லைட்டெல்லாம் துடைக்கணுன்றாங்க. மேலே இருக்கிற லைட்டா? ஆமாம், அதுக்கு அவர் பக்கத்தில் இருக்கிற விஜே பார்வதி இருக்காங்க பாரு. ஆமாம், மேலே இருக்கிற லைட்டை துடைக்கணும், உள்ளே இருக்கிற எல்லாரோட துணியை எடுத்து மடிக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. அது வரைக்கும் உங்கள் அண்ணன் முழிச்சுதான் இருக்கணுன்றாங்க. வியானா மூஞ்சியே வேர்க்குது. அப்போது விக்ரமோட மூஞ்சி. ஆனால் இந்த மாதிரி ஒரு அடி அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதாவது ஓவராக பண்ணக்கூடாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.